जय श्री राम, जय श्री राम, जय श्री राम. புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் புகழ், புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் புகழ், புரட்சி தலைவர் டாக்டர் அம்மா புகழ், புரட்சி தலைவர் டாக்டர் அம்மா புகழ். அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார், மோடி ஐயா, மோடி ஐயா, மோடி ஐயா, மோடி ஐயா. சகோதரர் அண்ணாமலை, நம்மளுடைய அவிநாசி பகுதிக்கு, அவிநாசி இங்க நடைபெற்றிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆதரித்து இந்த பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற சகோதரர் பாசத்திற்குரிய சகோதரர் திரு கே அண்ணாமலை, முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அவர்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நம்முடைய தேர்தல் பொறுப்பாளர் அண்ணன் அம்பாள் பழனிசாமி அவர்களே, சகோதரர் மாரிமுத்து அவர்களே, அண்ணன் தனபால் அவர்களே, சகோதரி பிரேமா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற சொந்தங்களே, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சொந்தங்களே, ஜான் பாண்டியன் அண்ணன் கட்சியை சேர்ந்தவர்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களே, அண்ணன் திருமாறன் கட்சியை சேர்ந்தவர்கள், சகோதரர் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த சகோதரர்கள் அனைவருக்கும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும் அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வருகிற 23ஆம் தேதி அன்றைக்கு நடைபெற இருக்கின்ற தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கான தேர்தல். திமுக என்ற இந்த அரக்கனை வீட்டுக்கு அனுப்புகின்ற இந்த தேர்தல், திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற தேர்தல், ஊழல் பேர்வழி திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற தேர்தல், குடும்ப ஆட்சியை நடத்தி கொண்ட திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற தேர்தல். சகோதரர்களே, மோடி ஐயா மனசு வச்சுட்டாரு. மோடி ஐயா அண்ணன் எடப்பாடி அவர்களை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆக்குவதற்காக நிச்சயிக்கப்பட்டது. வருகிற மே மாதம் 4ஆம் தேதி அன்றைக்கு ஓட்டுப்பெட்டி திறக்கிறப்ப ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக ஆவது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று, நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அதற்காக நாம் எல்லாம் ஆதரிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம். நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம். நன்றி, வணக்கம். இப்பொழுது நம்முடைய பாசத்திற்குரிய சகோதரர், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர், முன்னாள் காவல்துறை அதிகாரி, நம்முடைய அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் நம்மிடத்தில் இப்பொழுது உரையாற்றுவார்கள். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, மதிப்பு மிகுந்த வாக்காளர் பெருமக்களே, அவிநாசி சட்டப்பேரவை தொகுதியினுடைய அன்பு சொந்தங்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக், எல்லா நம்முடைய அண்ணன் ஜான் பாண்டியன் அவருடைய பிஎம்எம்கே இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய ஐஜேக்கு, நம்முடைய எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களே, தொண்டர்களே, எல்லோருக்கும் மறுபடியும் எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவிநாசியை பொறுத்தவரை ஒரு தகுதி வாய்ந்த, திறமை வாய்ந்த ஒரு மனிதரை மத்திய அரசில் 2019 மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபரை, 140 கோடி இந்தியர்கள் இருக்கக்கூடிய இந்த பாரத தேசத்தில் 66-70 மந்திரிகள் இருப்பாங்க மத்திய மந்திரி சபை. அதில் ஒரு அற்புதமான மந்திரியை தேர்ந்தெடுத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திலுமே 4ஆம் தேதிக்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவிநாசி தொகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக
ஒரு சிட்டிங் யூனியன் மினிஸ்டர் இந்திய அரசியல் சரித்திரத்துல நிறைய இடத்துல இது போன்ற ஒரு நிகழ்வை நாங்கள் கேட்டதில்லை, பார்த்ததில்லை. ஒரு சிட்டிங் யூனியன் மினிஸ்டராக 140 கோடி பேருக்கு 66 பேர் இருக்கக்கூடிய ஒரு மந்திரியம் அவிநாசி சட்டமன்ற தொகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக, இங்கு இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய முன்னேற்றத்திற்காக இந்த சட்டமன்ற தொகுதி வளர்ச்சியின் அடிப்படையில் இன்னும் மிகப்பெரிய வேகத்தோடு செயல்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய அருமை அண்ணன் டாக்டர் எல் முருகன் அவர்கள் உங்களுடைய வெற்றி வேட்பாளராக இருந்து கொண்டிருக்கிறார். அருமை சொந்தங்களே, என்னைக்கு ஒரு வேட்புமனு தாக்கல் செய்தாரோ அன்னைக்கே உங்களுடைய அன்பு அரவணைப்பு அவருடைய வெற்றியை உறுதி செய்திருக்கிறது. 10,000க்கும் மேற்பட்ட சொந்தங்கள் அவருடைய வேட்புமனு தாக்கல் நிகழ்வுல மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு பங்கேற்று அவருக்கு ஒரு பெரிய அன்பும் ஆதரவும் ஒரு பெரிய கருத்தை நீங்கள் நீட்டியிருக்கிறீர்கள். அவிநாசி சட்டமன்ற தொகுதி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரும்பு கோட்டை என்பது எல்லோருக்குமே தெரியும். 2001, 2006, 2011, 2016, 2021 தொடர்ச்சியாக ஒரு வெற்றி நடை போடக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரும்பு கோட்டை. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் உங்களோடு இணைந்து இன்னைக்கு ஒரு பெரிய சரித்திர வாக்கு வித்தியாசத்தில் இங்கிருந்து அண்ணன் டாக்டர் எல் முருகன் அவர்களை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் அனுப்பி வைக்கப் போகின்றீர்கள் என்பதை இங்கு பார்க்கக்கூடிய மக்கள் நீங்களே சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அருமை சொந்தங்கள், அது மட்டும் இல்ல, நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு முருகன்ஜி அவர்கள் பேசும் பொழுது நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் டாக்டர் முருகன் அவர்கள் பேசும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். நடக்கக்கூடிய இந்த தேர்தல் என்பது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் எதிரான ஒரு தேர்தல். உங்களுக்கு தெரியும், கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த தேர்தல் நாளுக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த தேர்தல் நாளுக்காக குறிப்பாக எப்ப இந்த விடியல் ஆட்சி வெளியே போவார்கள், எப்ப இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற ஆட்சியிலிருந்து வெளியே செல்வார்கள், எப்பொழுது முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவருடைய பதவிக்கால முடிவுக்கு வரும், எப்பொழுது மக்களுக்கு திரும்பவும் நல்ல ஒரு ஆட்சி வரும் என்பதற்காக 5 ஆண்டு காலமாக காத்துக் கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, இங்க தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். தாய்மார்கள் அங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள், தாய்மார்கள் அங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 5 ஆண்டுகள்ல புள்ளி விவரத்தை மட்டும் பாருங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல தமிழகத்தில் நடந்த படுகொலை மட்டுமே 8008 படுகொலைகள் தமிழகத்தில் 5 ஆண்டு காலத்தில் நடந்திருக்கிறது. தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகள்ல பாலியல் வன்கொடுமை, ரேப், கற்பழிப்பு தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகள்ல 2080 ஐயா 2080 மகளிர் பாலியல் வன்கொடுமை என்று சொல்வதை விட 2080 குடும்பங்கள் நாசமாக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகள்ல 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் மீது நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை தாக்குதல் போக்சோ என்கின்ற சட்டத்தில் நம்ம சொல்லுவோம். ஒரே நிமிஷம் உங்களுடைய மனதை கல்லாக்கிக் கொள்ளுங்கள். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகள்ல 39,999 வழக்குகள் தமிழகத்தில் நடந்திருக்கிறது. எந்த ஒரு 5 ஆண்டுகால ஆட்சியிலும் கூட இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை தமிழகம் பார்த்தது கிடையாது. அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக 3 வயது பிஞ்சிலம் குழந்தைக்கு பாதுகாப்பு, 65 வயது மூதாட்டிக்கு பாதுகாப்பு, பெண்கள் ஒரு சாலையோரத்தில் நடந்து செல்வதற்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி. உங்களுக்கு தெரியும், அரசுடைய முதல் கடமை என்பது மக்களுடைய பாதுகாப்பு. வளர்ச்சி என்பது பாதுகாப்புக்கு பிறகுதான் வளர்ச்சி. ஆனா இங்க பாதுகாப்பும் இல்லை, வளர்ச்சியும் இல்லை. ஒரு முட்டாள்தனமான ஒரு ஆட்சி 5 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் எங்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி இந்த நேரத்தில் நன்றி சொல்லியாக வேண்டும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு வேட்பாளரை, ஒரு சிட்டிங் அமைச்சரை அவிநாசி சட்டமன்றத்தினுடைய தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார். நேற்று காலை டெல்லியில நம்முடைய தேசிய தலைவர் நிதின் நவீன் அவர்களை சந்தித்த பொழுது அவர் கேட்ட முதல் கேள்வி, அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் முருகன் அவர்கள் எப்படி இருக்கின்றார், எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்பதுதான் நேற்று நம்முடைய தேசிய தலைவர் கேட்ட ஒரு முதல் கேள்வி. நிச்சயமாக நீங்கள் அவரை ஒரு சரித்திர வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அருமை சொந்தங்களே, அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் தாய்மார்கள், நிறைய தாய்மார்கள் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு நீங்க போறீங்க. நிறைய தாய்மார்கள் இங்க இருக்கிறீங்க. அண்ணன் சொல்லிட்டாங்க, இந்த முறை தமிழகத்தில் அதிகபட்சமாக 1 லட்சம் வாக்குகளை தாண்டிதான் அவிநாசியில் அண்ணன் முருகன் அவர்களுடைய வெற்றி இருக்கும். உங்களுடைய அன்பு இருக்க வேண்டும் என்று எல்லாமல் இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம். அருமை சொந்தங்களே, நிறைய தாய்மார்கள் இருந்து கொண்டிருக்கிறார். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே பயன்பெறக்கூடிய தாய்மார்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அருமை சொந்தங்களே, நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு என்னன்னு தெரியல, இந்த கடந்த ஒரு 20 நாளா பொய் அதிகமா பேசுறாரு. எப்பவுமே பொய் பேசுவாருங்க. எனக்கு முதலமைச்சர் பொய்யா பேசுறார். மைக்கில் காலையிலிருந்து இரவு வரை பொய்யை மட்டுமே சொல்லுகின்றார்.
அவர் என்ன சொல்றாருன்னா, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிற்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வரக்கூடிய நிதியை நிறுத்தி விடுவார்கள் அப்படிங்கிறார். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு மோடி ஐயா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 125 நாளாக உயர்த்திருக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். கடந்த 5 ஆண்டு காலத்துல தமிழகத்திற்கு தான் அதிகப்படியாக, தமிழகத்துக்கு தாய்மார்கள் நல்லா கேட்டுக்கொடுங்கம்மா, தமிழகத்திற்கு தான் அதிகப்படியாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல 46,000 கோடி ரூபாய் இந்த மாநிலத்திற்கு நாம் கொடுத்திருக்கின்றோம், உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். பீகார் மாநிலத்தில் தமிழகத்தை விட மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய பீகார் நம்ம ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலம், அதற்கே நம்ம 32,000 கோடி தான் நம்ம கொடுத்திருக்கோம். நம்ம ஆட்சியில இல்லாத ஒரு தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில கூட தாய்மார்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துவிடக் கூடாது, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களுடைய வேலைக்கு பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக 46,000 கோடி ரூபாய் அதிகமாக கொடுத்த மோடி அரசு எங்க நம்மை பாட்டி பொய்யையும் புரட்டையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை என்று சொன்னேன். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி நேற்று சகோதரி கனிமொழி ஒரு வார்த்தையை பேசினாங்க. அதை அப்படியே உங்க முன்னாடி நான் பேசுறேன். சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதியில பிரச்சாரம் செய்த திருமதி கனிமொழி அவர்கள் சொல்றாங்க, அவங்க சொல்றது அப்படியே சொல்றாங்க, எங்க பரம்பரைக்கு ஒரு கதை இருக்கிறது, ஒரு சரித்திரம் இருக்கிறது. எங்களை எதிர்த்தவர்களுக்கெல்லாம் மலர் வளையம் வைத்தவர்கள் நாங்கள். யாரை பார்த்து சொல்றாங்க? எடப்பாடி பழனிசாமி அண்ணனை பார்த்து, எங்களை எதிர்த்தவர்களுக்கெல்லாம் மலர் வளையம் வைத்தவர்கள் நாங்கள். அதனால் மு.க. ஸ்டாலினை பற்றி என்ன பேசுறீங்க என்று தெரிந்து கொண்டு பேசுங்க. என்ன அர்த்தம்? அவங்களை எதிர்த்தோம்னா மலர் வளையம் வைப்பாங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம மலர் வளையம் யாருக்கு வைப்போம்? அருமை சொந்தங்களே, இதெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். சகோதரி கனிமொழி அவர்களே, உங்களுடைய ஆணவ திமிர் சரித்திரம் என்ன? ஊழலுக்காக இந்தியாவிலே முதலாக ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான். ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி, அது சரித்திரமா? சட்டசபையில புரட்சி தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள்ட்ட அநாகரிகமான முறையில் நீங்க நடந்துகிட்டீங்க, அது சரித்திரமா? அதன் பிறகு முதலமைச்சராக மட்டும்தான் சட்டப்பேரவைக்குள்ள ஒருவன் சபதம் போட்டுவிட்டு முதலமைச்சராக வந்தால் அது சரித்திரம். அது மட்டுமில்ல, முன்னாள் அமைச்சர் டாக் கிருஷ்ணன் அவருக்கு மலர் வளையம் வைத்தீர்களே, அது சரித்திரமா? இல்ல சாதிக் பாஷா அவர்களுக்கு 2G கேஸ் மலர் வளையம் வச்சீங்களா, அது சரித்திரமா? ஆனால் பேசுவதை நீங்கள் அறிந்து பேசுங்கள். தமிழ்நாட்டுடைய மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், யார் வரம்பு மீறி யாரை பேசுகின்றார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அருமை சொந்தங்கள், அது மட்டும் இல்ல சொந்தங்களே, இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது மே மாசத்துல 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார். இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா 99% நிறைவேற்றிட்டாங்க. ஸ்டாலின் ஐயாவுக்கு கணக்கு சொல்லி கொடுத்த கணக்கு வாத்தியார் மேல தப்பு இல்லைங்க, அந்த கிளாஸ் உட்கார்ந்த ஸ்டாலின் ஐயா மேலதான் தப்பு. வெறும் 70 வாக்குறுதி நிறைவேற்றி இருக்கின்றார். 70 வாக்குறுதி, 511 70 என்பது 15%. 15% வாக்குறுதி நிறைவேற்றிவிட்டு 99% நிறைவேற்றி விட்டோம் என்று ஒரு பச்சை பொய் முதலமைச்சர் சொல்லுகின்றார். அது மட்டுமில்ல, அடுத்த தேர்தலுக்கு 505 வாக்குறுதி. முடியலடா சாமி, 2021 501 70 முடியல, இன்னைக்கு 2026 தேர்தலுக்கு இன்னும் ஒரு 508 வாக்குறுதி. அருமை சொந்தங்களே, 2011 அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி பாரு. கல்வி கடன் ரத்து, என்னாச்சுங்க? இளைஞர்கள் இருக்கிறாங்க, மாணவ செல்வங்க இருக்கிறாங்க, இல்லை. சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் இல்லை. டீசலுக்கு லிட்டருக்கு 4 ரூபாய் குறைப்போம் இல்லை. பகுதி நேர ஆசிரியருடைய பணி நிரந்தரம் செய்வோம் இல்லை. இதுதாங்க அல்டிமேட். நாங்க ஆட்சிக்கு வந்த 5 வருஷத்துல இன்னைக்கு தாய்மார்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். நாங்க ஆட்சிக்கு வந்த 5 வருஷத்துல தாய்மார்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். 3,50,000 பேருக்கு அரசு வேலை கொடுப்போம். 3,50,000 பேருக்கு. நீங்க 5 வருஷத்துல நீங்க அரசு வேலை கொடுத்தது 94,000 பேர். அப்பா 94,000 பேர் கேட்காதீங்க. ரிட்டையர் ஆனவங்க 1,05,000 பேர். ரிட்டையர் ஆனவங்களை கூட பூர்த்தி செய்ய முடியாத ஒரு அரசு. 1,05,000 பேர் ரிட்டையர் ஆயிருக்கிறாங்க. 94,000 பேருக்கு அரசு வேலை. நீட்டை ரத்து செய்வோம். ஒரு முட்டைக்குள்ள ரகசியம் இருக்கு, ரகசிய கொத்துக்குள்ள ரகசியம் இருக்குன்னு பட்டத்திலவரசர் உதயநிதி சொல்லி 5 வருஷத்தை ஓட்டிட்டார். அருமை சொந்தங்களே, பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு டேப்லெட் கொடுப்போம், மாதந்தோறும் மின் கட்டணம் என்கின்ற வாக்குறுதி எதுவுமே நடத்தாம, அது மட்டுமில்ல, அவங்க தேர்தல் வாக்குறுதியில ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை வாய்ப்பு என்பது 150 நாளாக உயர்த்துவோம் சொல்லாம மோடி ஐயா 125 நாளா உயர்த்தி இருக்கிறாங்க. சொல்லியும் உயர்த்தாத ஸ்டாலின் எங்கிருக்காரு நீங்க பாருங்க. அருமை சொந்தங்களே, நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே போறாங்க. பாலியல் வன்கொடுமையிலிருந்து, குற்றத்திலிருந்து, கஞ்சாவிலிருந்து எல்லாம் நம்ம பேசிட்டு போறோம். மிக மிக முக்கியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருமை சொந்தங்களே, இன்னைக்கு FL2 லைசன்ஸ்
இன்னைக்கு அவிநாசியை பொறுத்தவரை உங்களுடைய கலெக்டர் ஆபீஸ் எல்லாமே திருப்பூர்ல இருக்கு. திருப்பூரோட ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி போன முறை 2021 முடியும் பொழுது மொத்தமாக தமிழகத்தில் நம்ம கொடுத்த FL2 லைசன்ஸ், FL2 உங்களுக்கு தெரியும், கேளிக்கை விடுதிகள் மொத்தமாக கொடுக்கப்பட்டது 373. மொத்தமா 1972 இருந்து 2021 ஏப்ரல் வரைக்கும் மொத்தமா 373. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில அவர்கள் கொடுத்த கேளிக்கை விடுதலை லைசன்ஸ் மட்டுமே 403 லைசன்ஸ் 5 ஆண்டுகள். திருப்பூர் கோவை மாவட்டத்தில் மட்டுமே 119. தெருவெல்லாம் டாஸ்மார்க், நகரத்துக்குள்ளெல்லாம் கேளிக்கை விடுதிகள். இது மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 5 ஆண்டு காலமாக மக்கள் மன்றத்தில் அவங்க ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் சட்டமன்றத்தில் பேசணும், வலிமையா பேசணும், வலுவா பேசணும், உங்களுக்காக பேசணும். ஒரு அற்புதமான வேட்பாளர் டாக்டர் எல் முருகன் அவர்களை நாம் எல்லோருமே அவிநாசியில தாமரை சின்னத்தில் ஆதரவு கொடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறீங்க, பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் கூட்டணி கட்சி நம் எல்லோருக்குமே 23ஆம் தேதி ஏப்ரல் அங்கு நடக்கக்கூடிய தேர்தலில் இந்தியாவே இந்த தொகுதியை பார்க்குறது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவே உற்று பார்க்கக்கூடிய தொகுதி அவிநாசி. ஒரு சிட்டிங் மினிஸ்டர் அவர் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க எம்எல்ஏவாக போட்டியிட வேண்டும் என்று சொன்னவுடன் இல்ல, மக்களுக்கு நான் சேவை செய்ய போகின்றேன், அதுவும் அவிநாசியில சேவை செய்ய போகின்றேன், மகிழ்ச்சியாக நான் சேவை செய்ய போகின்றேன். இந்த தொகுதியில எம்எல்ஏ வேட்பாளராக உங்கள் முன்னால் உங்களை நம்பி அருமை அண்ணன் டாக்டர் முருகன் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக நீங்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு இந்த அற்புதமான கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் தொண்டர்களுக்கு வேண்டுகோள் விடுத்து, அதே நேரத்தில் அருமை சொந்தங்களே, நீங்க மறந்து விருந்து விடாதீர்கள், இருந்து மறந்து விடாதீர்கள். போன முறை அண்ணன் தனபாலன் அண்ணா அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து 56,000 வாக்கு வித்தியாசத்துல இந்த தொகுதியில அண்ணனை சபாநாயகர் அண்ணன் நீங்க ஜெயிக்க வச்சு, இந்த முறை நீங்கள் எல்லாம் சொல்வது போல அண்ணா 1,00,000 வாக்கு நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம் நீங்க தான் சொன்னீங்க. அதனால் நிச்சயமாக அந்த 1,00,000 வாக்கு என்பது நமக்கு பெருமை இல்லை, அந்த மக்களுடைய ஆதரவு நமக்கு இருக்குதுன்னு மக்களுக்கு தெரியும். ஒரு சிட்டிங் மினிஸ்டர் இங்கே வரும் பொழுது நாங்கள் பின்னால் இருப்போம் என்பது இந்தியாவிற்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அதனால் முருகன் அவர்களை ஒரு எளிமையான மனிதர் எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். இன்னைக்கு நீங்க கோனூருக்கு போனாலும் கூட, அவர் பிறந்திருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டம் கோனூர், இன்னைக்கு போனீங்கன்னா கூட அவங்களுடைய தந்தையும் தாயும் விவசாய வேலை செய்து கொண்டிருப்பார். அவரை மத்திய அமைச்சரான பிறகு அவருடைய இல்லத்திற்கு அவரை அழைத்து சென்று மாநில தலைவர் என்கின்ற முறையில கோனூருக்கு சென்ற பொழுது அவருடைய தாய் எங்களை இல்லத்துல தரையில் உட்கார வச்சு அம்மா இட்லி சுட்டு எனக்கு முருகன் ஐயா கொடுப்பார். அப்படிப்பட்ட எளிமையான குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதன் அரசியல் அதிகாரம் கையில கொடுக்கும் பொழுதுதான், சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற அதிகாரத்தை கொடுக்கும் பொழுது உங்களுடைய குழந்தைகளை உயர்த்துவதற்காக நீங்கள் கொடுத்த அதிகாரமாக பார்க்கிறீர்கள். ஆனால் இப்படிப்பட்ட வேட்பாளர் நமக்கு கிடைத்திருக்கின்றார், நல்ல ஒரு வேட்பாளர் கிடைத்திருக்கின்றார். முழு ஆதரவையும் நீங்கள் அண்ணன் முருகன் அவர்களுக்கு தாய்மார்கள் பின்னாடி இருக்கிறார், மிக பொறுமையாக தாய்மார்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அண்ணன் முருகன் அவர்களுக்கு முழு ஆதரவு கொடுத்து அவரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரத்தில் நின்று கொண்டிருக்கின்ற மரபை சொன்னீங்களே. அண்ணன் ஈஸ்வரனை வந்துட்டேன். அண்ணன் அத்திக்கடை அவிநாசி திட்டம் உங்களுக்கு தெரியும். அண்ணன் ஈஸ்வரன் அங்கே இருக்கிறாங்க. அவர் இப்போதான் எப்போ பார்த்தாலும் அண்ணன் மக்களுக்காக போராட்டம் பண்ணி இப்போதான் ஒரு கேஸ் வாங்கி அப்ஸ்டாண்டிங்கில் ஆகி வெளியே வந்திருக்கிறார். அண்ணன் ஊரில் குப்பை போடாதுன்னு சொன்னதுக்கு அவர் மேலே திராவிட முன்னேற்ற கழகம் கேஸ் போட்டு, உங்களுக்கு தெரியும் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தினுடைய கதாநாயகன் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அந்த திட்டத்தை ஆரம்பத்திலிருந்து அம்மா அவர்கள் அதற்கு அடிக்கல் போட்டு எப்படி கொண்டு போகணும் திட்டத்தை செயல்படுத்தலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அதையும் முழுமைப்படுத்தணும். அங்கங்க குளத்தையெல்லாம் விட்டுட்டாங்க, அங்கங்க பாதியை விட்டுட்டாங்க. அந்த பம்பிங் ஹவுஸ்ல இருந்து பாதி பிரச்சனை, அதையெல்லாம் நம்முடைய ஐயா முருகன் அவர்கள் 2 நாளைக்கு முன்பு அங்க போய் ஆய்வு செய்ததை நாம் எல்லாம் பார்த்தோம். அதனால விவசாய பெருமக்களுக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பில் அமரும் பொழுது, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் முருகன் அவர்கள் வரும் பொழுது நிச்சயமாக இதை முழுமைப்படுத்தி விடுபட்ட குளங்களுக்கும் இதை எடுத்துச் சென்று அது அவிநாசி அத்திக்கடவு திட்டம் 2.0 என்று சொல்வதை விட இதை முழுமைப்படுத்துவது நம்முடைய கடமை. நிச்சயமாக அதையும் நாம் செய்து கொடுப்போம் என்கின்ற வாக்குறுதியை உங்களுக்கு கொடுத்து, அருமை சொந்தங்களே, இன்னைக்கு அவிநாசி தொகுதியினுடைய பொறுப்பாளராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நம்மோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய அம்பாள் பழனிசாமி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, அண்ணன் முருகன் அவர்களுடைய கருத்தை உங்களோடு இணைத்து கொடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் எல்லாம் சேர்ந்தவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொல்லி, அதே போல
நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் இங்க இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அருமையண்ணன் கரு மாரிமுத்து அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நாம் நன்றி தெரிவித்து, அண்ணே நம்ம உங்களுக்கு தெரியும் பாண்டியார் பொன்னம்பல திட்டம் எல்லாமே உங்களுக்கு தெரியுங்கன்னா, இன்னைக்கு அது நடக்கணும்னா மோடியில தெளிவா இருக்கிறார். மாநிலத்துல செவிசாய்க்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் வேணும். ஆனா இத்தனை 5 ஆண்டு காலமாக இருந்த ஸ்டாலின் ஐயாவுக்கு மாட்டுல காம்புல பால் கறக்குதா கொம்புல பால் கறக்குதா கூட எனக்கு தெரியாது. அவருக்கு போய் பதவியை கொடுத்தீங்கன்னா பதவியை சாப்பிட்டு என்னப்பா சக்கரை கொஞ்சம் கம்மியா போட்டீங்க அப்படின்பாரு. அதனால் விவசாயம் தெரிந்த ஒரு மனிதர் வரும்பொழுது திட்டம் நிச்சயமாக அது நிறைவேற்றிய ஆக வேண்டும். அது காலத்தினுடைய கட்டாயம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம 2024 லோக்சபாவிலிருந்து முருகன் ஐயா அவர்கள் நாம் அதை பேசிட்டு இருக்கோம். ஒரு இணக்கமான முதலமைச்சர், விவசாய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகு விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து நிச்சயமாக இந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்ற வாக்குறுதியை உங்களுக்கு அளித்து, அதே போல மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா அன்பு சொந்தங்களுக்கு இருக்கிறாங்க. நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் கரு மாரிமுத்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, அதே போல் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில நிர்வாகிகள் அண்ணன் மு சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கிறாங்க. மாவட்ட நிர்வாகிகள் லதா சேகர் அவர்கள், கணேஷ் மூர்த்தி அவர்கள், பிரேமா அக்கா அவர்கள், ஆனந்தகுமார் அவர்கள், வசந்த்குமார் அவர்கள், கோகுல்குமார் அவர்கள், அண்ணன் கருப்சாமி அவர்கள், ஒன்றிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய அவினாஷி வடக்கு ஒன்றிய செயலாளர் சேவூர் வேலுச்சாமி அவர்கள், அன்னூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் சாய் சர்தில் அவர்கள், அவினாஷி தெற்கு ஒன்றிய செயலாளர் தனபால் அவர்கள், அன்னூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சரவணன் அவர்கள், அவினாஷி மேற்கு ஒன்றிய செயலாளர் ரவிக்குமார் அவர்களுக்கு, அதே போல நகர நிர்வாகிகள் அண்ணன் பழனிசாமி அவர்கள், அண்ணன் ஜெகபால் அவர்கள், அண்ணன் சௌகத் அலி அவர்களுக்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா அசம்பிளி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர் அண்ணன் அனந்தகுமார் அவர்களுக்கு, அசம்பிளி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பாயிண்ட் பணி அவர்களுக்கு, கதிர்வேலன் அவர்களுக்கு, கன்னியமூண்டி அண்ணன் செந்தில் அவர்களுக்கு, இந்த பகுதியினுடைய ஆற்றல் மிகுந்த மண்டல் தலைவராக இருக்கக்கூடிய பிரேமா அவர்கள், பிரபுரத்னம் அவர்கள், ரமேஷ் அவர்கள், நந்தினி அவர்கள், சண்முக பாபு அவர்கள், கணேஷ் மூர்த்தி அவர்கள், ஆனந்தன் அவர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, அண்ணன் முருகன் அவர்களுக்கு மறுபடியும் ஒரு பெரிய நம்பிக்கையோடு நாங்கள் இங்கிருந்து செல்கின்றோம். பெரிய வாக்கு வித்தியாசத்தில் சட்டமன்றத்துக்கு நீங்கள் அனுப்பி வைத்து ஒரு சரித்திர சாதனை, அரசியல் சாதனை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மிக பொறுமையாக இந்த இடத்தில் இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்து, மிக முக்கியமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் இரும்பு கோட்டையாக தொடர்ந்து வைத்திருக்கின்றீர்கள். இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு முழுமையாக நீங்கள் நம்முடைய தொண்டர்களோடு இணைந்து பணியாற்றி ஆதரவு கொடுத்து அண்ணன் முருகன் அவர்களை சரித்திர சாதனை செய்ய வேண்டும். அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுடைய தலைவர்கள், தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் அவர்களும் ராஜபாளையத்தில் போட்டியிடுறாங்க. நாளை மறுநாள் அண்ணனுக்கு பணி செய்வதற்காக நானும் அங்கே சென்று கொண்டிருக்கின்றேன். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் இருக்கிறாங்க. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயாவுடைய முழு ஆதரவை, நட்பை பெற்றிருக்கக்கூடிய அற்புதமான மனிதர் டாக்டர் முருகன் ஐயா அவர்கள், வாழ்கின்ற காமராஜராக இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரசுடைய அண்ணன் ஜி கே வாசன் அவர்களுடைய தலைவர்கள், தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்து, அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை, நன்றிகளை தெரிவித்து, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் அண்ணன் இன்னைக்கு ரொம்ப திருப்பத்தூர்ல மிக கடினமாக உள்ள இறங்கி ஒரு பெரிய அரசியல் புரட்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த தலைவர்கள், தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்து, எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, நம்முடைய கூட்டணி கட்சி ஐஜேக்கு எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து நம்முடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் சேர்ந்து அண்ணன் முருகன் அவர்களை பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும், தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய